ஆரம்பத்திலே நான் சொல்லிடுறேன், தேமுதிக பொதுச் செயலாளர் பதவி வந்து விஜயகாந்த் சார் தான் வச்சிருந்தாரு. இப்போ அந்த பதவியை வந்து அவங்களோட ஒய்ஃப் பிரேமலதாவுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ தேமுதிக தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவி மட்டும்தான் விஜயகாந்த் சார் வச்சிருக்காரு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சாருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, உயிர் பிரச்சனை. அது என்னன்னா, இயற்கையா சுவாசிக்கிறதுல பிரச்சனை, மூச்சு விடுறதுல பிரச்சனை. அதனால அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கறதுக்காக சென்னையில மியாட் மருத்துவமனை அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பிரேமலதா விஜயகாந்த் சாரை கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றாங்க. 3 வாரத்துக்கு அப்புறம் ரிலீவ் ஆகி ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வராங்க. உடனே பிரேமலதா ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான்னா, விஜயகாந்த் சாரோட ரசிகர்கள் எல்லாருமே விஜயகாந்த் சாரை பார்க்கணும், ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா தேமுதிக பொதுக்கூட்டத்துக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்க. இதுல 2 போட்டோ இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நார்மல் போட்டோ,